ஹலோ, யாரு? சபரி பேசுறேண்ணே. சொல்லு சபரி. நான் இப்ப என்ன இதுல இந்த ஸ்டேட்டஸ் வச்சிருக்கீங்க? புரியல சபரி. ஆ? என்ன புரியல? இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, இந்த ஸ்டேட்டஸ்ல நீங்க என்ன வச்சிருக்கீங்கன்னா, எடுங்க எடுத்து படிச்சிருவோம். கலப்பு திருமணம் திராவிடம் கொண்டு வந்தது. அதில் என்னது உண்மை? ஏன் ஃபேமிலி மேட்டர் இல்ல, நீங்க யாருண்ணே? நான் அப்படி பேசலையே. யார் கலப்பு திருமணம்னா யாரு சொல்றீங்க? வாடா போடான்னு பேச வேணான்னு பாக்குறேன். 2 நிமிஷம் ஆகாது ஸ்டேஷன்ல சொல்லி தூக்கி உட்கார வச்சு போடுவேன். ஃபேமிலி ஆச்சேன்னு பாக்குறேன். ஓ மிரட்டுறியா? மிரட்டலையா? ஆமா மிரட்டுறேன். தெரியலையா இது கூட? எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்கு. நான் ஃபேமிலி அளவுக்கு எல்லாம் போவே இல்ல. நீங்க இவ்வளவு செஞ்சு பொறுமையா இருக்கேன். கலப்பு திருமணத்தை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? அது திராவிடம் கொண்டு வந்துப்பா. யாரு கொண்டு வந்தா என்ன? அதை பத்தி எதுக்கு என் ஃபேமிலி மட்டும் எதுக்கு நீங்க பேசுறீங்க? நான் அதை பேசவே இல்லையே. உன் ஃபேமிலி பத்தி பேசுனா? கலப்பு திருமணம் வந்து சின்ன பையன் என்ன பையன்? யாருண்ணே? பெரிய சட்டமன்ற தொகுதியில யாருண்ணே உறுப்பினர்? திராவிட கட்சி வந்து கொண்டு வந்து கலப்பு திருமணம். நீங்க பாத்தீங்களா? நான் என்ன கேக்குறேன்னா பெரிய சட்டமன்ற உறுப்பினர் யாரு? அது நீதான். எங்க அப்ப கலப்பட திருமணத்துல கொண்டு வந்தது நான் தான். உங்களுக்கு எதுக்கு அது? அண்ணா ஃபேமிலி வரைக்கும் போயிடுமே, உங்க அப்பா முகத்துல முடிக்கணுமே ஒரே காரணத்துக்காக தான் சும்மா இருக்கேன். என்ன ரொம்ப சீன்றீங்க. கேட்டுவிடுவேன் வேணான்னு பாக்குறேன். உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. அவ்வளவுதான் மரியாதை. இதை தயவு செஞ்சு எடுத்துருங்க. எடுக்கலன்னா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். ஆக்சுவலா வந்து என்ன ஆக்சுவலா வந்து உனைய வந்து உங்களுக்குல ஆக்சுவலா பொதுவா பேசுனது வேணாம்ண்ணே. நான் அண்ணன்றதுக்கு மறுவார்த்தை பேசாம பேசிட்டு இருக்கேனே. ஒரு பொறுமை இருக்குண்ணே. பூமி அண்ணனே சொல்லிட்டாருண்ணே, தூக்கி உள்ள போயிடாண்ணே. சத்த நேரம் ஆகாதுண்ணே. அப்படி வரையா? தேவையில்லாத அப்படிதானே வரேன். நீங்க ஏன்னா என் ஃபேமிலி மேட்டர் இருக்கு. நீங்க யாருண்ணே? நீங்க சொந்தமா சொல்லிட்டானே சொல்லுங்க. நீங்க யாருண்ணே? நான் உன்னை உங்களுக்கு இல்லையே. பெரிய சட்டமன்ற தொகுதி யாரு? அப்புறம் நான் வந்து கலப்பு திருமணம் பண்ணது வந்து திமுக கொண்டு வந்தது. பெரிய சட்டமன்ற தொகுதி யாரியா? நீரப்ப எம்எல்ஏ. அப்புறம் என்ன நல்லா கேட்டு போடுவேன். வேணாம் தயவு செஞ்சு. அப்பா மேல வச்சிருக்க மரியாதை ஒரே தான் என்ன தடுக்குது. மத்த ஒண்ணு மயில என்ன தடுக்கல. தூக்கி செமிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். நான் அப்பா முகத்துல முடிக்கணுமே. என்னதான் இருந்தாலும் எனக்கு சொந்தக்காரர் ஆகி போச்சுன்ற ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளவு காலம் பொறுத்து போயிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா காங்கிரஸ்ல எங்க அப்பா வந்தாருல, ஏன் வந்து எங்க அப்பா போட்டா மட்டும் மிஸ் பண்ண? என்ன பண்ண மிஸ்? எதுனா பண்ணாங்க? யாரு இதுல என்ன போட்டாங்க? காங்கிரஸ் என் ஐடியில இருந்து போட்டாங்களா? ஐடியில காங்கிரஸ் கட்சிக்காரங்க வந்தாங்கன்னு போட்டிருக்கேன். நீ என் தம்பி தான்ப்பா, நம்மளுக்கு அண்ணன். அது வேற விஷயம். நீ ஒவ்வொருத்தையும் வந்து எதுக்குற? பூமி என்ன எடுக்கல? உங்க கட்சி நீங்க கட்சிக்குள்ள இல்லாம காலையில பிசி காலையில சாயந்தரம் காங்கிரஸ் இருந்தா மனுஷனா நீங்க? அப்படி வரியா? நான் இதெல்லாம் பேச விரும்பல. எனக்கு இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் திருப்பி செக் பண்ணுவேன். ஸ்டேட்டஸ் எடுக்கலன்னா நான் சத்தியமா சும்மா இருக்க மாட்டேன். என்னை ரொம்ப பொறுமையை சோதிக்கிறீங்க. நான் அப்பா முகத்தை முடிக்கணும்ன்ற ஒரே என்னப்பா இப்படி செஞ்சுட்டேன்னு என்கிட்ட கேட்டுற கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தான் அமைதியா இருக்கேன். அந்த மனுஷன் ரோட்ல நிக்க விட்டுறக்கூடாது, இந்த கேள்வி கேட்க விட்டுறக்கூடாது, ஸ்டேஷன் படி ஏட விட்டுறக்கூடாதுன்றதுக்காக பொறுமையா இருக்கேன். மத்த எந்த இதுவும் தடுக்கல. உங்களுக்கு ஒரு புது துளி கூட பயம் இல்ல. உங்களை செமிச்சிட்டு போயிட்டே இருப்பேன். தயவு செஞ்சு எடுத்துருங்க. உங்க அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதை கெடுத்துக்காதீங்க. நான் அவரை ரொம்ப பெரிய இடத்துல வச்சு பாத்துட்டு இருக்கேன். அப்படி காட்டலையா நீ? எங்க அப்பா எங்க காட்டல? எதுல இல்ல? அந்த நீ போட்டோ இல்ல போட்டோ அதுல எதுல போட்ட? எதுல யார் போட்டா? இதுல வந்து காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட போட்டோ இருக்கா? காங்கிரஸோட மீட்டிங் போட்டீங்கல்ல, அதுல எங்க அப்பா போட்டோ இல்ல. எங்க இல்ல? நான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கா? இருக்கு, காட்டவா? எடுத்து காட்டுங்க. எடுத்து அனுப்புங்க பாப்பா. காட்டுறேன். இப்ப ஸ்டேட்டஸ் நீங்க ஸ்டேட்டஸ் முதல்ல அதை எடுங்க. அதுதான் பேச்சு. இந்த இதை வந்து நான் அப்புறம் பேசிக்கிறேன். காங்கிரஸ் இதை வந்து நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப இந்த ஸ்டேட்டஸ் எடுக்கணும். இதுல என் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்கு. இதை என் ஃபேமிலி சம்மந்தப்பட்டிருக்கு. தேவையில்லாம வேணாம் அவ்வளவுதான் சொல்லுவேன். செமிச்சிருவேன். சத்தியமா நைட்டு தாண்ட மாட்டீங்க. கண்டிப்பா தாண்ட மாட்டீங்க. சொன்னா நான் வீட்டுல வந்து உட்கார வைப்பேன். ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர்ல இருந்து டிஎஸ்பில இருந்து வீட்டுல வந்து உட்கார வைப்பேன். நான் வருவேன். என்ன அந்த எல்லைக்கெல்லாம் போக வச்சிடாதீங்க. நான் மனுஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சொல்றேன், ஸ்டேட்டஸ் எடுத்துருங்க.
நான் திருப்பியும் தம்பின்ற அந்த அந்த ஸ்டாண்ட்லயே நிக்கிறேன். நீங்க அண்ணன்ற ஸ்டாண்ட்லயே நில்லுங்க. ஸ்டேட்டஸ எடுத்துருங்க. எடுக்கலனா நான் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டேன். அப்பாவையும் பார்க்க மாட்டேன். நான் இந்த மரியாதைக்காக தான் இப்ப போன் பண்ணி சொல்றேன் அத. சரி அப்ப வந்து இது டெலிட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசுறேன். பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க.